அது வாய்ப்பு இல்லை. அவங்க வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம். அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரு பைத்தியக்காரன்? அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கான ஜனநாயகமும் அன்பும் பாசமும் இங்கே இருக்கு. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டா நான் கை தட்ட மாட்டேன். அப்படி கை தட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கை தட்டுறேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். இதுல என்ன பெருமைப்பட இருக்கு? கடமை செய்யறோம். வேற சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்ல, ஏதாவது கொடுத்து விடு. என்ன பணம் தான் இல்ல, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அவங்க பேசுறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில விஜய் போட்டியிடணும்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பனையூர் தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லி விட்டு தீர்ந்து செய்வாங்க. இது ஒரு அனுபவம் இல்லைங்கிறது சின்ன பிள்ளை அவன் தெரியல. இது வியாபாரம் இல்லை. இல்ல ஏதோ விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குறாங்க. கமலஹாசனுடைய நாடாளுமன்ற முதல் பேச்சு அது நான் கேட்டால நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாருன்னாங்க. அது அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே. அதனால அது பேசத்தானே செய்வார். அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன் தம்பியும். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா என்ன? வேற விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினா, மூணாவது இறங்கினா, நாலாவது இறங்கினா, தெற்கென்ன வடக்கென்ன, போர் வீரனுக்கு எங்கேயும் போறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டிடுவோம். என்னங்கய்யா? ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறு அண்ணன். வேற